السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله حزب الله أما بعد. ரமதானுடைய மாதம் முதலாவது நோம்பில் இருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு முஃமினும் சந்தர்ப்பத்துக்கு தேவையான அறிவை படிக்கிறது ஒவ்வொரு முஃமினுக்கும் கடமையாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிம். அறிவை தேர்ந்தது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கட்டாய கடமை தான். அந்த இடத்துல அறிவு என்று சொல்லப்பட்டது எது? குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை படிக்கிறது. தொழுகிறதாக இருந்தால் தொழுகையுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், நோம்பு பிடிக்க அதனுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், கடமைகளை செய்கிறதுக்கு அதனுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும். இதை படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. பொதுவாக நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கிட்ட போய், யா அல்லாஹ் நான் நோம்பு பிடிச்சேன், நான் தொழுதேன், சில விஷயங்கள் எனக்கு தெரியா, மன்னிச்சு கொண்டா, ரெண்டு கூட்டத்துக்கு தான் கியாமத்துல அல்லாஹ் தெரியான்ற அந்த கூட்டத்தை மன்னிப்பு கொடுப்பான். இது நோம்ப முடிக்கும்ன்றது எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ. இந்த விஷயத்தை செஞ்சா தொழுக பாத்திலாகும் எனக்கு தெரியா, இப்படி செஞ்சாதான் தொழுக கூடுங்கிறது எனக்கு தெரியா, நான் தெரியாம இவ்வளவு நாள் அமல் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்கும் ரெண்டு கூட்டத்துக்கு. ஒன்னாவது யாருன்றா உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, முதலாவது கூட்டம் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், இன்னும் படிக்க இல்லை, அதுக்கு முன்னால மௌத்தாகிட்டாரு, இவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான், என் படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல இவருக்கு. ரெண்டாவது, உலமாக்கள் இல்லாத ஒரு ஊர்ல ஒருத்தர் வாழ்ந்தாரு, வெறும் சட்டங்களை படிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இவர் தெரிஞ்சமா அமல் செஞ்சுட்டு போனாரு, இவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். இது ரெண்டையும் தவிர வேற யாருக்கும் கியாமத்தை அல்லாஹ் தெரியாம அமல் செஞ்சேன், சட்டம் தெரியா எனக்குன்னு சொல்ல இயலா. ஏன்? படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க, சந்தர்ப்பங்கள் அமைத்து தரப்பட்டுச்சு. இந்த சந்தர்ப்பங்கள் அமைத்து தரப்பட்டும் உலமாக்கள் இருந்தும் சட்டங்களை படிக்காம தனக்கு தெரிஞ்சமாய் அமல் செஞ்சுட்டு போனா அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்ளுவா. அதனால எங்களுக்கு சந்தர்ப்பம் ரமலான், எல்லா சட்டங்களையும் பொதுவாக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சு கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றை பார்ப்போம். முதலாவது இன்றைக்கு ரமலானுடைய இந்த நோன்பு சம்பந்தமான சுருக்கமான சில சட்டங்கள், உறுதியாக பார்க்க நேரம் இல்லை, சுருக்கமாக முழு ரமலானுடைய சட்டங்களையும் இன்றைய நாள் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது, ரமலானுடைய நோன்பு கடமையாகிறது 3 நிபந்தனை இருக்குது. ஒன்றாவது முஸ்லீமாக இருக்கணும், பருவ வயது அடைந்திருக்கணும், அதே நேரம் சங்கடங்களை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். சங்கடங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும்டா ஒரு பெண் ஹைல் நிபாசை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவர் முசாஃபிர் இல்லாம, பிரயாணி இல்லாம இருக்க வேண்டும். இப்படியான சங்கடங்களை விட்டு நீங்க இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தால் ஒருவருக்கு நோம்பு பிடிக்கிறது கட்டாயம். நோம்பு பிடிக்கிறதுல முதலாவது இரவுல நியத்து வைக்கணும். இரவுல நியத்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இரவுல நவைத்து சௌமகதின்னு சொல்லி ரமலானுடைய அந்த ஒவ்வொரு நாளுடைய நீயத்தை இரவுல வைக்கும். இந்த நீயத்தை வைக்கிறது வாஜிப். ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் மக்ரிப் சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் உதயமாகுவதற்கு இடையில, சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் நோன்பை திறந்ததிலிருந்து அடுத்த நோன்பை சஹர் அந்த ஃபஜ்ருக்கு மத்தியில் உள்ள இந்த நேரம், இந்த நேரத்தில் குறைந்தபட்சம் ரமலானுடைய நோன்பை நான் நோக்கிறேன் என்று உள்ளத்தால நியத்து வச்சிருக்கேன். இதை வாயால மொழிகிறது சுன்னத். இந்த நீயத் யாருக்கும் மறந்துவிடக் கூடாதுன்றதுனாலதான் வித்ர் தொழுகைக்கு பின்னால நீயத்தை சொல்லி தரப்படுது. இப்போ வித்ர் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் அந்த நீயத்தை வச்சுட்டோம்டா பிரச்சனையே இல்லை.
இந்த நீயத் ஒருவர் இரவுல வைக்க இல்லைண்டா, குறைந்தது ரமலானுடைய நோன்பை நான் நோட்கிறேன், இந்த நீயத் ஒருவர் இரவுல வைக்க இல்லைண்டா இவருடைய நோன்பு கூடா. சஹர் அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால நியத்து வைக்க இல்லைன்னா நோன்பு கூடாது. அபூதாவுத் நசாயில வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யுபய்யித் ஸியாம கப்லல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால நோன்பு நோட்கிறதாக யாரும் நியத்து வைக்க இல்லையோ இவருக்கு நோன்பு கிடையாதுன்னா. அதனால இரவுல ஒவ்வொரு நாளும் இரவுல நியத்து வைக்கிறது கட்டாயம். ஒருவர் நியத்து வைத்ததன் பின்னால் சாப்பிடலாமான்னு கேட்டா தாராளம் சாப்பிடலாம், அதுல பிரச்சனை இல்லை. நீங்க மகரிபுக்கு நோம்பு துறப்பத்தோட நியத்து வச்சுட்டீங்க, அடுத்த அன்றைக்கு பிரச்சனையே இல்லை, சாப்பிடலாம். அதுக்கு பின்னால சஹருக்கு சாப்பிட்டு விட்டு கடைசியாகத்தான் நியத்தை வைக்கணும்ன்ற எந்த நிபந்தனையும் இல்லை. ஒருவருக்கு நியத்து வைக்க மறந்துட்டா என்ன செய்யறது? தூக்கம் போயிட்டு காலையில எழுப்பி பார்க்கிறாரு, விரிஞ்சிருக்குது, பட்டினி நோம்பு, இரவுல நியத்து வைக்கவும் இல்லை. இரவுல நியத்து வைக்க இல்லைண்டா என்ன சட்டம்? இரவுல நியத்து வைக்க இல்லைண்டா, நியத்துன்றது நான் சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இரவுல அந்த நேரத்துக்குள்ள நான் நோன்பு நோட்கிறேன் என்ற அந்த எண்ணம் உள்ளத்துல வர இல்லைண்டா என்ன சட்டம்டா? இவர் அன்றைய தினம் நோம்பாளிய போலே இருக்கும், சாப்பிட குடிக்க இளைவருக்கு. நியத்து வைக்க இல்லை, நோம்பாளிய போலதான் அந்த தினத்தை அவர் கழிக்கணும். நோம்புடைய கண்ணியம் இருக்கு, நோம்பு அந்த ரமலானுடைய கண்ணியத்தை அவர் பேணணும். சாப்பிடையில குடிக்கையில ஒரு நோம்பாளிக்கு என்ன சட்டம், அதே சட்டம் தான் நோம்பாளியை போலே அன்றைய தினத்தை கழிப்பாரு. இதுக்கு சொல்லுவாங்க அரபியில இம்சாக். இம்சாக் இருப்பது. ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த நோம்பை கலா செய்வாங்க. ஏன்? நியத்து வைக்க இல்லை. இதே நேரம் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இவைகளையும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களை ஒரு மனிதன் வேண்டுமென்றே சுய விருப்பத்துடன் தெரிந்து கொண்டு செஞ்சாதான் நோன்பு முடியும். தெரிஞ்சு கொண்டு செய்யணும், சுய விருப்பத்தோட செய்யணும், வேண்டும் என்றே செய்யணும். உதாரணமாக ஒருவர் சாப்பிடுறாரு, சாப்பிட்டா நோன்பு முறியும் அவருக்கு தெரியும். சாப்பிட்டா நோம்பு முறியும் தெரியும், அவரு தெரிஞ்சுட்டு சாப்பிடுறாரு, நோம்பு முறியும். ரெண்டாவது வேணும்டே சாப்பிடுறாரு, நோம்பு முறியும். மூணாவது இவருடைய விருப்பத்தோட சாப்பிடுறாரு, நோம்பு முறியும். இதனுடைய எதிர்கருத்து சொல்ற நேரம் இது நல்லா விளங்கும். ஒருவர் சாப்பிடுறாரு, சாப்பிட்டா நோம்பு முறியும்ன்ற சட்டம் அவருக்கு தெரியா. உதாரணமாக பொதுவாக அந்த சட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் வேறொரு சப்ஜெக்டுக்கு வாரேன். கொட்டன் பட்டன் இருக்குது, இதை காதுக்கு போடுறது நோம்பு முறிக்கும். இதை சொல்ல நேரம் தான் நிறைய பேர் யோசிப்பாங்க இது நோம்பு முறியுமாண்டு. அப்ப ஒருவர் கொட்டன் பட்டனை காதுக்கு போடுறாரு, நோம்ப முறிக்கும்னு தெரியாம போடுறாரு. நோம்ப முறிக்கும்னு தெரியாம போடுறாரு. இப்ப தெரியாம போடுறாரு, நோம்பு முறியாது. தெரிஞ்சு கொண்டு போடுறாரு, கொட்டன் பட்டனை காதுல போட்டா நோம்ப முறிக்குமே, தெரிஞ்சு கொண்டு போடுறாரு, நோம்பு முறிக்கும். ரெண்டாவது மறந்து போடுறாரு. இதுதான் வேண்டும் என்றே போடுறதுக்குறே எதிர்க்கிறது. நோம்போன்று யாபகம் இல்லாம மறந்து போட்டுட்டார், இப்ப நோம்பு முடியாது. ஏன்? வேண்டும் என்றே போடல, இவர் மறந்து போட்டார். மூன்றாவது ஒருவர் வற்புறுத்தி இவருக்கு சாப்பாடை தீர்த்துறார், நோம்ப உடு என்று தீர்த்துறார். இவர் வற்புறுத்தப்பட்ட நிலைமையில சாப்பிடுறாரு, சுய விருப்பத்தோட சாப்பிட இல்லை, இவருக்கு நோம்ப முடியாது. எனவே சுய விருப்பத்தோட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்களை செஞ்சாதான் நோம்ப முடியும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன், தெரியாம கொட்டன் பட்டன் போடுறாரு, கொட்டன் பட்டன் போட்டா நோம்ப முறிக்கும்ன்ற சட்டம் தெரியாம போட்டா நோம்ப முடியாது. யாருக்கு தெரியாம சட்டம் அனுமதி? புதிய இஸ்லாத்துக்கு வந்தவர், உலமாக்கள் இல்லாத ஊர்ல வாழ்றவர். நாங்க எல்லாம் உலமாக்கள் உள்ள ஊர்ல வாழ்றவங்க. எங்களுக்கு கொட்டன் பட்டனை போட்டுட்டு அதை நோம்ப முறிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியான்னு சொல்லலாம். ஏன் தெரியும்? எங்களுக்கு படிக்க இல்லை. நாங்க படிக்காம பொதுபோக்கு செஞ்சிருக்கிறோம் அந்த விஷயத்துல. நோம்ப முறிக்கக்கூடிய விடயங்கள்ல சுருக்கமாக நாங்க விளங்குறதாக இருந்தா, உடம்புல 7 வகையான அடிப்படை துவாரங்கள் இருக்கு.
இந்த அடிப்படை துவாரங்களால் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உட்செல்லும் என்றிருந்தால் நோன்பு முறிஞ்சிடும். 7 அடிப்படையான துவாரங்கள். இதுல 2 காது, மூக்குடைய 2 துவாரங்கள் 4, வாயுடைய தொண்டைக்கு கீழே உள்ள துவாரம் 5, முன்பின் துவாரம் 7. இதுதான் நோன்பை முறிக்கிற காரியங்கள் அடிப்படை. இந்த 7 அடிப்படையான துவாரங்களால் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உட்செல்லும் என்றிருந்தால் நோன்பு முறிகிறது. 2வது, வேண்டும் என்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்தது. வாந்தி ஒருவருக்கு அவரை மீறி வருகிறது, நோன்பு முறியாது. வேண்டும் என்றே வாந்தி எடுக்கிறார், நோன்பு முறிந்திடும். 3வது, ரமலானுடைய பகல் காலத்தில் மனைவியோடு ஒன்று சேருகிறார், நோன்பு முறியும். 4வது, தானாக இந்திரியத்தை வெளியாக்கிக் கொள்கிறார், நோன்பு முறியும். 5வது, பெண்களுக்கு ஹைல் நிஃபாஸ் ஏற்பட்டால், மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு முறியும். 6வது, ஒருவருக்கு பைத்தியம் ஏற்பட்டால் அல்லது மதம் மாறிவிட்டால் நோன்பு முறியும். இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். 6 விடயங்கள் இருக்கு. இந்த 6ல முதலாவது, இந்த 7 துவாரங்களால் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு புலப்படக்கூடியது உட்செல்வது. இதுல முதலாவது, நாங்க காதை பார்த்துட்டோம். காதுக்குள்ள கொட்டன் பட்டன் போடுறது. காது ஒரு திறந்த துவாரம். அந்த துவாரத்துக்குள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஏதாவது சென்றால் நோன்பு முறையும். கொட்டன் பட்டனை நோன்பு முடிச்சுக்கொண்டு காதுக்குள்ள போட்டா நோன்பு முடிச்சு. காதுக்கு மருந்து ஊட்டினா நோன்பு முடிஞ்சிடும். ஏன்? அது திறந்த துவாரம். 7 துவாரங்களில் ஒன்று. இப்ப ஒருவர் கொட்டன் பட்டனை போட்டிருக்கிறார் காதுல, நோம்புண்டு யாசகம் இல்லாம போட்டிருக்கிறார். ஞாபகம் வருது நோம்புண்டு, உடனே எடுத்துடுவார், நோம்பு முடியாது. ஏன்? மறந்து போட்டார். மறதியாக செய்தால் நோம்பு முடியாது. அது சாப்பிடுறதுக்கு மட்டும் உரிய சட்டம் அல்ல. நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் மறதியாக செய்தால் நோம்பு முடியாது. ஒரு யாபகம் இல்லாம போட்டார், நோம்புண்டு யாபகம் வந்து உடனே எடுத்துட்டாரு, நோம்பு முடியாது, பிரச்சனை இல்லை. 2வது, வாய். இந்த வாயுடைய தொண்டை இருக்குது. தொண்டை குழிக்கு கீழால கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஏதாவது செல்லும் என்றிருந்தால் நோம்பு முடிஞ்சிடும். இதுல நாங்க இந்த காலத்துல எங்களுக்கு சிக்கலான மசாலா நிறைய இருக்கு. அதுல ஒன்றுதான் ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கிற நேரம் வாயால, மூக்கால, மூக்குடைய துவாரம், வாயுடைய துவாரம், இந்த 2 துவாரத்தாலையும் ஆவி உள்ளுக்கு போகும். ஆவி பிடிச்சா நோம்பு முடியுமா முடியாதான்னு கேட்டா உலமாக்கள் சொல்றாங்க, ஆவி என்பது தண்ணி தான் ஆவியாக மாறி போகும். நாங்க ஒரு தட்டில தண்ணியை கொதிக்க வச்சிருந்தா, தட்டியை மூடி வச்சிருந்தா, அந்த கொதிக்கிற அந்த தண்ணீரை ஆவி பட்டு அந்த தட்டி மூடியில அப்படியே தண்ணி இருக்கும். அது ஆவி, தண்ணி தான் ஆவியாக மாறி வந்திருக்கு. அது திரும்பவும் தண்ணியாக மாறுது. எனவே ஆவியாக உடம்புக்குள்ள செல்றது தண்ணி. எனவே நோம்பு பிடிச்சிட்டு ஆவி பிடிச்சா நோம்பு முடிஞ்சிருக்கு. ஆவியாக அது போறது தண்ணி தான் போகுது. கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த தண்ணி ஆவியாக மாறி உள்ளுக்கு போகுது. இதனால நோம்பு முடிஞ்சிருக்கு. இதே நேரம் இன்ஹீலர் பாவிப்பாங்க சில நோயாளிகள். இன்ஹீலர் பாவிச்சா நோம்பு முடியுமா முடியாதான்னு கேட்டா, ஜோர்தானுடைய முஃப்தி நூஹ் அல் குதாத் என்று சொல்லக்கூடியவர், ஜோர்தான் ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவங்க, அவர் தெளிவாக எழுதுறாரு. பல வைத்தியர்களோட பேசிட்டு எல்லா விஷயங்களையும் ஆய்வு செஞ்சதும் பின்னால் எழுதுறாரு, இன்ஹீலர் பாவிச்சா நோம்பு முடியும். ஏன்? இன்ஹீலருக்குள்ளால ஏதோ ஒரு மருந்து அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம் தான் அங்க போடப்பட்டு அதுதான் வாய் வழியாக உள்ளுக்கு செலுத்தப்படுகிறது. எனவே கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு பொருள் தான் அதனூடாக உட்செல்லுது. எனவே அவருடைய நோம்பு முறிந்து. ரமதானுடைய பகல் காலத்தில் ஒருவருக்கு இன்ஹீலர் பாவிக்க வேண்டிய தேவை வந்தா இவர் இன்ஹீலரை பாவிப்பாரு. பாவிச்சுட்டா இருந்தா நோம்பு முறிஞ்சிடும் தான். நோம்பு முறிஞ்சதுனால சாப்பிட இலைவருக்கு இவர் நோம்பாளியமாயே அந்த தினம் இருக்கணும். ரமலானுடைய பகல் காலத்தின் கண்ணியத்தை பேண வேண்டும், இன்சாக்கு இருக்க வேண்டும். அந்த தினத்தை நோம்பாளிய போல கழிப்பாரு.
இன்ஹீலர் பாவித்த அந்த நாளுடைய நோன்பை ரமலானுக்கு பின்னால கலா செஞ்சிருவார். ஆனால் இன்னும் சில நோயாளிகள் இருப்பாங்க, வருஷத்துல 365 நாளும் இன்ஹீலர் பாவிச்சே ஆகணும், ஒவ்வொரு நாளும் பாவிச்சே ஆகணும். இவங்களுக்கு ரமலானுக்கு பின்னால கலா செய்யவேலாம், ரமலானுக்கு பின்னாலே ஒவ்வொரு நாளும் இன்ஹீலர் பாவிக்கக்கூடியவங்க. இவர்கள் என்ன செய்வாங்கண்டா, ரமலானுடைய பகல் காலத்துல இன்ஹீலர் பாவிப்பாங்க, நோம்பையும் பிடிப்பாங்க. இன்ஹீலரை பாவிச்சா நோம்பு முறிந்து விடும் தான், அதற்காக வேண்டி சாப்பிட மாட்டாங்க, நோம்பாளி மாதிரியே இருப்பாங்க. ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு நோம்புக்கு 600 கிராம் என்ற அடிப்படையில அரிசி பிரியாவாக, 30 நோம்புக்கும் 18 கிலோ அரிசி பிரியாவாக கொடுப்பாங்க. ரமலான்ல நோம்பையும் பிடிப்பாங்க, இன்ஹீலரை பாவிச்சுட்டு ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால 30 நோம்புக்கும் 18 கிலோ, ஒரு நோம்புக்கு 600 கிராம் கணக்கை பார்த்து கொடுத்துடுவாங்க. இது யாருக்கு? வருஷத்துல 365 நாளும் இன்ஹீலர் பாவிக்கக்கூடிய மனிதர். அதே நேரம் இன்னும் சில நோயாளிகள் இருப்பாங்க, டேப்லெட் நாக்கு கடியில வைக்கிறது தேவைப்படும். இப்படியான நோயாளிகள் அந்த டேப்லெட்டை நாக்கு கடியில வச்சா அந்த டேப்லெட்ல பகுதிகள் அப்படியே கரைஞ்சி தொண்டைக்கு கீழால உமிழ் நீரோட கலந்து செல்லும் என்றிருந்தால் நோம்பு முடிச்சு. அதே நேரம் காரல் கட்டி இருக்குது, இந்த வாயில வரக்கூடிய காரல் கட்டி, இந்த காரல் கட்டி இந்த மூக்கு தொங்கல்ல இருந்து கலண்டு வரும், கலண்டு வந்து தொண்டையை தாண்டி வாய்க்கு வராம அப்படியே கீழே இறங்கிட்டா நோம்பு முடியாது. ஆனா அந்த காரல் கட்டி தொண்டையை தாண்டி வாய்க்கு வந்துட்டு தொண்டைக்கு மேல வந்துட்டு இப்படியாக இருந்தா அதை விழுங்கினா நோம்பு முடியும். தொண்டைக்கு மேல வந்துட்டாரு அதை உடனடியாக எடுத்து துப்பிடும். அவர் துப்ப முடியுமாக இருந்தும் அவர் விழுங்கினார் என்றால் நோம்பு வாழ்த்தினார். நல்ல விளங்கணும், இங்கிருந்து கலண்டு வந்து தொண்டையை தாண்டி வாய்க்கு வந்துட்டு, தொண்டையை தாண்டிட்டு ஹா ஹா மொழிகிற இடம் இருக்குது இந்த தொண்டை, அந்த தொண்டையை தாண்டி வந்துட்டுண்டா அதை எடுத்து துப்பிடும். அப்படி எங்களை அறியாமலே தொண்டை கீழாலே அப்படியே போயிட்டுண்டா பிரச்சனை இல்லை, நோம்பு முடியாது. இதே நேரம் உமிழ் நீர் இருக்கு, வாயில உள்ள உமிழ் நீர், இந்த உமிழ் நீரை விழுங்குறதுனால நோம்பு முடியாது. ஒருவர் உமிழ் நீரை சேர்த்து வச்சு அப்படியே விழுங்குறார், நோம்பு முடியாது. ஆனா எப்ப இந்த உமிழ் நீர் வெளியில் எடுக்கப்பட்டு திரும்பவும் விழுங்கப்படுமோ நோம்பு முடியும். அதுக்கு உதாரணம், ஒருவர் மிஸ்வாக் செய்கிறாரு, மிஸ்வாக்ல இவரது உமிழ் நீர் இருக்குது, திரும்பவும் அந்த உமிழ் நீர் காய முன்னால இந்த மிஸ்வாக்க கழுகாம மிஸ்வாக் காய முன்னால அதே மிஸ்வாக்க வாயில போட்டு அவர் அதில் உள்ள உமிழ் நீரை உறிஞ்சிட்டாருந்தா அவரோட நோம்பு முடிச்சு. ஏன்? வாயில் உள்ள உமிழ் நீர் வாயை விட்டு வெளியில் வந்து திரும்பவும் போகும். இந்த உமிழ் நீர் சில நேரங்கள்ல சஹருடைய நேரத்துல டீ குடிச்சிருப்பார், டீ வாயை கழுக இல்லை, வாயை கழுகினதுக்கு பின்னாடி இருக்கிற டேஸ்ட் பிரச்சனை இல்லை, வாயை கழுக இல்லைண்டா இந்த டேஸ்ட் அப்படியே விழுங்கினா உமிழ் நீரைத்தான் விழுங்குறாரு, ஆனா அதோட இவருடைய டீ கலந்து இருக்கு, நோம்பு முடிஞ்சிடும். எனவே 2 காதுடைய விஷயத்தை பார்த்தோம், வாயை பார்த்தோம், 2 மூக்கையும் பார்த்தோம். அதே நேரம் முன்பின் துவாரங்கள், முன்பின் துவாரங்களால ஏதாவது ஒரு பொருள் சென்றால் நோம்பு முடியும். உதாரணமா சிலருக்கு சில நோய்களுக்கு பின் துவாரத்தால மருந்து அனுப்ப வேண்டியது, மருந்து அனுப்பினா நோம்பு முடிஞ்சு. கண்ணுடைய 2 துவாரம் இருக்கு, 2 துவாரம் இருக்குது கண்ல. இந்த 2 துவாரத்தால ஏதாவது உச்சந்தா நோம்ப முடியுமா? கண்ணுக்கு மருந்து ஊத்தேருமான்னு கேட்டா கண்ணுடைய 2 துவாரங்களையும் ஷாஃபி மذஹபுடைய ஃபுகஹாக்கள் திறந்த துவாரங்களாக அதை கணக்கெடுக்க இல்லை. காரணம் என்னன்னா, மனிதண்ட உடம்புல பொதுவாக சிறு சிறு துவாரங்கள் இருக்கு, முடி முளைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறு சிறு துவாரங்கள் இருக்கு. நாங்க தலைக்கு எண்ணெய் பூசினா அந்த எண்ணெய் அப்படியே இறங்கும், உடம்புக்கு எண்ணெய் பூசினா அது அப்படியே இறங்கும். இதை போலதான் கண்ணில் உள்ள 2 துவாரம் என்பதாக தான் ஷாஃபி மذஹபுடைய ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. எனவே கண்ணுக்கு ஒரு மனிதர் மருந்து ஊற்றினா அந்த மருந்துடைய டேஸ்ட் தொண்டையில் உணரப்பட்டாலும் அவருடைய நோன்பு முடியாது என்பதுதான்
ஷாஃபி மதுஹபுடைய ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க. ஆனாலும் தற்காலத்தை சேர்ந்த ஷாஃபி மதுஹபுடைய சில ஃபுகஹாக்கள் கண்ணுடைய 2 துவாரத்தையும் சிறந்த துவாரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க கண்ணுடைய 2 துவாரத்துடைய விஷயத்திலையும் நோம்பு முடியாதுன்ற முடிவுல தான் இருக்கிறோம். என்றாலும் தவிர்ந்து கொள்வது நல்ல. நோம்பு முடியாது, முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியாது. கண்ணுக்கு மருந்து ஊற்றினா நோம்பு முடியாது. ஆனாலும் தவிர்ந்து கொள்வது நல்லது. அதே நேரம் அடுத்தது வாந்தி எடுக்கிறது. ஒருவர் வாந்தி எடுத்தால் வேண்டும் என்றே நோம்பு முடிஞ்சிடும். வாந்தி அவரை மீறி வந்துட்டால் நோம்பு முடியாது. அடுத்ததாக ரமலானுடைய பகல் காலத்துல மனைவியோடு ஒன்று சேர்றது. ரமலானுடைய பகல் காலத்துல மனைவியோடு ஒன்று சேர்றதுன்றது ஒரு பெரும் பாவம். இதே முதலாவது பெரும் பாவங்கள்ல ஒன்றாக இதை உலமாக்கள் எழுதும். முதலாவது நோன்பு முடியுங்கிறது 2வது சப்ஜெக்ட். முதலாவது பாவம் உண்டாகும், குற்றவாளியாக வரலாம். ரமலானுடைய பகல் காலத்துல மனைவியோடு ஒன்று சேர்ந்துட்டாருந்தா இவருக்குரிய குற்றப்பரிகாரம் சொல்லப்பட்டு, என்ன குற்றப்பரிகாரம்? முதலாவது அந்த நாளை கலா செய்யவும் பின்னால, அதே நேரம் அவர் ஒன்று சேர்ந்ததுனால நோம்ப உடையலா, நோம்பாளிமாய் அந்த தினத்தை கழிக்கணும். இன்சா, அதாவது அந்த தினத்துடைய கண்ணியத்தை பேண வேண்டும். இவருக்குரிய குற்றப்பரிகாரம் என்னண்டா, இவர் ஒரு அடிமையை உரிமையிடும். ஒரு அடிமை உரிமையிடுறதுக்கு இல்லை, இந்த காலத்துல அடிமை இல்லை உரிமையிடுறதுக்கு. அப்படியாக இருந்தால் இவர் 2 மாதங்கள் தொடர்ந்து ரமலானுக்கு பின்னால நோம்பு பிடிக்கும். 2 மாதங்கள் தொடர்ந்து 60 நாட்கள் தொடராக பிடிக்கும். 30 நாள் நோம்பு பிடிச்சாரு, 31வது நாள் உருவட்டிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும். இந்த கஃபாரா ரொம்ப கஷ்டமானது. அதனால மிக நிதானமாக இருக்க வேண்டும். எனக்கு தெரியா சொல்லலாம், இது சாதாரணமான ஒரு சட்டம். காதுக்கு கொட்டன் பட்டனை போடுறது பொதுவாக தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு மறைவான ஒரு மசாலா. ஆனா இது சாதாரணமா ஒரு முஸ்லீமுக்கு தெரியாம இருக்கலாம். ரமலான்ல பகல் காலத்தை மனைவியோடு ஒன்று சேர முடியாதுன்றது, சாப்பிடக்கூடாதுன்றது தெரியாம இருக்கல, அன்னி ஒரு மனிதனுக்கே தெரியும். இதை போல ரமலான்ல பகல் காலத்துல மனைவியோடு ஒன்று சேரக்கூடாதுன்ற சட்டம் ஒரு முஸ்லீமுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவர் செஞ்சிட்டாருந்தா அவருக்குரிய குற்றப்பரிகாரம் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்க முடியாதுன்னு இருந்தா, முடியாதுன்னு எப்படி பார்க்கிற, எனக்குண்டா 2 மாதம் பிடிச்ச முடியல. இவர் ஒரு வயோதிபர், உடல் ரீதியா பலகீனமானவர், ஒரு நோயாளி. ரமலான்ல நோன்பு நோட்கிறதே கஷ்டப்பட்டுதான். இவருடைய உடல்நிலை 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோட்கிறதற்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியான ஒரு பலகீனமான மனிதராக இருந்தால் மட்டும் 3வது ஆப்ஷனுக்கு போகலும் 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு. ஆனா இவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, வயோதிபர் அல்ல, நோயாளி அல்ல. இவருக்கு 2 மாதம் தொடர்ந்து பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குதாக இருந்தா இவர் அடுத்த ஆப்ஷனுக்கு போறதுனால இவருடைய இந்த பாவம் மன்னிக்கப்படும். இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கணுமா, இவர் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிச்சே ஆகும். அதே நேரம் ரமலானுடைய நோன்பை பிடிச்சிட்டு இன்ஜெக்ஷன் அடிக்கணுமான்னு கேட்போம். இன்ஜெக்ஷன் அடிக்கிறது நான் பார்க்கணும். இன்ஜெக்ஷன் அடிக்கிற நேரம் உடம்புடைய அடிப்படை துவாரங்களால போகுதா அல்லது இன்னொரு துவாரம் இடப்பட்டு போகுதா? உடம்புடைய அடிப்படை துவாரங்களால அந்த மருந்து உள்ளுக்கு போகாதனால இன்ஜெக்ஷன் அடிச்சா நோக்க முடியாது. இன்ஜெக்ஷன் விஷயத்துல தற்காலத்துள்ள உலமாக்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க, கருத்து வேற்றுமைகளும் இருக்குது. ஆனா ஷாஃபி மதுஹபுடைய ஃபத்வாவுக்குரிய கருத்து இன்ஜெக்ஷனை 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று உடம்புல சக்தி ஏற்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் வகைகள். உடம்பில் சக்தியை ஏற்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் வகைகளாக இருந்தா இது நோம்ப முடிச்சு. பொதுவாக சேலை இது உடம்புல சக்தி ஏற்படுத்தும், நோம்ப முடிச்சு. சேலைன்னு ஏற்றுற நிலைமைக்கு உள்ள ஒரு நோயாளி நோம்பு பிடிக்கிற நிலைமையிலையா இருப்பார் என்று நாங்கள் கேட்டால் அது 2வது கேள்வி.
சட்ட நோம்ப முறிக்குமா முறிக்காதான்னு கேட்டா நோம்ப முறிக்கும். இன்னும் சில வகையான இன்ஜெக்ஷனுக்கு நாங்கள் எங்களோட நோய்களுக்கு அடிக்கிற இன்ஜெக்ஷன், இதில் உடம்புக்கு சக்தி ஏற்படுத்துகிற ஒன்றும் இல்லை, நோய்க்குரிய மருந்து தான் இது. உடம்புல அடிப்படை துவாரங்களால் உச்செல்லாததனால் இதை பாவிக்கிறதுனால நோம்ப முடியாது. அதே நேரம் ரமலான் காலத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுக்க ஏழுமான்னு கேட்கலாம். ரமலான் காலத்தில் பிளட் எடுக்கிறதுனால நோம்ப முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு பிடிச்சிட்டு ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்துக்கிறான். எனவே ரத்தம் குத்தி எடுத்த அந்த மசாலாவோட ஒப்பீடு செஞ்சு உலமாக்கள் சொல்றாங்க, ஒருவர் பிளட் செக் பண்றதுக்காக பிளட் எடுக்கிறாரு, நோம்ப முடியாது. ஆனாலும் ரமலான் பகல் காலங்கள் அவர் தவிர்த்து கொள்வது நல்ல, உடல் பலகீனம் ஏற்படும் என்பதனால. உடல் பலகீனம் ஏற்படும், அதனால தவிர்த்து கொள்வது நல்ல. முடியுமான அளவு மகரிபுக்கு பின்னால வச்சுக்கொள்ற நல்ல. அத்தியாவசியம் இருக்க வேண்டி ஏற்பட்டா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, நோம்ப முடிக்காது. அதே நேரம் ரமலானுடைய காலத்துல குளிக்கிறது, மூழ்கி குளிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது, இவைகள் நோம்ப முடிக்குமான்னு கேட்டா நேரடியாக நோம்ப முடிக்காது. ஆனாலும் இவர் மூழ்கி குளிக்க போய் நீச்சல் அடிக்க போய் காதுக்குள்ள தண்ணி போகும் இருந்தா, 7 துவாரங்களில் ஏதாவது ஒன்றாக தண்ணி போகும் என்றிருந்தால் நோம்ப. நல்ல நீச்சல்ல எக்ஸ்பர்டான ஒருவர், நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவர் நீச்சல் அடிக்கிற நேரம் அவருக்கு அது பாதுகாப்பு இருக்கும். ஆனா அதுல கலக்கப்படாத ஒருவர் தண்ணியில மூழ்கி குளிக்கிற நேரம் தண்ணி உச்சல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ரமலான் காலத்துல மூழ்கி குளிக்கிறத உலமாக்கள் மக்ரூஹ் என்பதாக எழுதுறாங்க. மூழ்கி குளிச்சு தண்ணி போயிட்டா நோம்பு முடிஞ்சு. இதே நேரம் சிலர் கேட்பாங்க, சஹருடைய நேரத்துல நான் குளிப்பு வாஜிபான நிலைமையில இருக்கிறேன், குளிச்சுட்டு தானா நோம்பு பிடிக்கணும் அல்லது நோம்ப பிடிச்சிட்டு நியத்தை வச்சுட்டு ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னால குளிச்சு கொள்ளலாமான்னு கேட்பாங்க. குளிப்பு வாஜிபான நிலைமையில நோம்பு பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில சந்தர்ப்பங்கள்ல சஹருடைய நேரம் குளிப்பு வாஜிபாக இருக்கும், நோம்ப குளிச்சுட்டு ஃபஜ்ருக்கு பின்னால குளிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு சென்றிருக்கிறான். எனவே ஃபஜ்ருக்கு முன்னால ஃபர்லான குளிப்பை குளிச்சுக் கொள்ளணுன்ற கட்டாயம் இல்லை, ஃபஜ்ருக்கு பின்னாலே ஃபர்லான குளிப்பை குளிக்கலாம். ஆனாலும் சுன்னத் ஃபஜ்ருக்கு முன்னாலே குளிச்சுக் கொள்வது சுன்னத் என்பதாக ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க. இதே நேரம் ரமலான் மாதத்துல நோம்ப பிடிச்சிட்டு பல்லு கலட்டேலுமா? பல்லு கலட்டுறது இந்த அடிப்படைகளுக்குள்ள வருதான்னு பார்த்தா இல்லை. பல்ல கலட்டுறதுனால நோம்ப முடியாது. ஆனா பல்ல கலற்ற நேரம் வரக்கூடிய இரத்தத்தை விழுங்கிட்டாருன்னா நோம்ப முடியும். பல்லு கலட்டலாம், பிரச்சனை இல்லை. வரக்கூடிய இரத்தத்தை விழுங்கக்கூடாது. அந்த இரத்தம் விழுங்கிப்படும் என்றிருந்தால் இவருடைய நோம்பு முடிந்து விடும். இதே நேரம் டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாமா? டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. அதனுடைய டூத் பேஸ்டுடைய அந்த தன்மைகள் தொண்டைக்கு கீழே இறங்கக்கூடாது, இறங்கினா நோம்பு முடிஞ்சு. அதே நேரம் அடுத்ததாக ரமலானுடைய காலத்துல பயணம் போகக்கூடியவங்க இருப்பாங்க. ரமலானுடைய காலத்துல பயணம் போகக்கூடியவங்களுக்கு ரமலானுடைய நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா நிபந்தனை இருக்குது, பயணம் 89 கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் பயணமாக இருக்க வேண்டும், ஆகுமான பயணமாக இருக்க வேண்டும். ஹராமான பயணமாக பாவத்துக்குரிய பயணமாக இருக்கக்கூடாது, ஹலாலான பயணமாக இருக்க வேண்டும். 89 கிலோமீட்டரை விட கூட உள்ள பயணமாக இருக்க வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் ஊரை விட்டு வெளியாக இருக்க வேண்டும். இரவுல நியத்தை வச்சாரு, சஹர் செஞ்சாரு, ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் ஊரை விட்டு வெளியில போயிட்டார். பயணத்தை ஆரம்பிச்சு ஊர்லிருந்து வெளியில புறப்பட்டு போய் விட்டார். இப்படியாக இருந்தா இவருக்கு அன்றைய தினம் நோம்ப விடலாம். ஆனா ஃபஜ்ருக்கு பின்னால் இவர் பயணமே போனாரு, இவருக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி இல்லை. பிரயாணி என்ற சலுகையின் கீழ் நோம்பை விடுவதற்கு இவர் அனுமதிக்கப்பட மாட்டார். சரி, ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னாலே பயணம் போயிட்டாரு, இவருக்கு நோம்ப விடுறது சிறந்ததா குடிக்கிறது சிறந்ததான்னு கேட்டா
தெளிவாக ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, நோன்பை பிடிக்கிறது தான் சிறந்தது. அவர் ஃபஜ்ருக்கு முன்னால வெளியாகி சென்றாலும் நோன்பை பிடிக்கிறது தான் சிறந்தது. அவருக்கு நோன்பை பிடிக்க முடியாத அளவு கஷ்டம் ஏற்படும் என்றிருந்தால் அவர் நோன்பை விட்டது சிறந்தது. இன்று நான் மாவனல்லிருந்து ஃபஜ்ருக்கு முன்னால வெளியாகி வந்தேன். இங்க வந்து சேர்ந்தேன் 9 மணிக்கு காலி டவுன். எந்த வருத்தமும் இல்லை. என் ஹைவே இருக்குது, இன்டர்சிட்டி பஸ் இருக்குது, எந்த வருத்தமும் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வந்திருக்குது. வருத்தம் இல்லை. நான் நோன்பை விட்டதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டவன் தான் என்றாலும் வருத்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பை தொடர்ந்து நோட்கிறது தான் சொல்லுது. வருத்தம் ஆயிட்டு, கஷ்டமாயிட்டு, நோன்பை விடலாம். ஃபஜ்ருக்கு முன்னால் வெளியாகி இருந்தான். ஏண்டா இந்த நாளுடைய நோன்பை வேறொரு நாள்ல கலா செய்யறது, இந்த நாள்ல கிடைக்கக்கூடிய அந்த நன்மை கிடைக்காது. இந்த நாளுக்கு ஒரு பறக்கத் இருக்குது. அதனால பயணங்களாக இருந்தாலும் நாங்க முடியுமான அளவு பேணிக்கொள்றோம். அதே நேரம் நோயாளி, ரமலானுடைய மாதத்தில் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டுட்டு, எந்த அளவு நோய், அந்த நோயோட நோன்பு பிடிக்கிறது கஷ்டம், அந்த அளவு கஷ்டமாக இருக்குதுண்டா நோய் ஏற்பட்டதற்காக நோன்பை விடையலா, அந்த நோயுடன் நோன்பை தொடர்றது கஷ்டமாக இருக்குது. அவர் சாதாரண ஒரு தலைவலி பிரச்சனை இல்லை, பிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த நோயோட நோன்பை தொடர்றது கஷ்டமாக இருந்தா நோன்பை விடலாம். இவர் ரமலானுக்கு பின்னால வார ரமலானுக்கு முன்னால நோன்பை கலா செஞ்சிடும். ஒரு பிரயாணியும் நோன்பை விட்டா வார ரமலானுக்கு முன்னால நோன்பை கலா செஞ்சிடணும். இந்த நோயாளியும் நோன்பை விட்டா வார ரமலானுக்கு முன்னால நோன்பை கலா செஞ்சிடணும். பிடியா கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. வார ரமலானுக்கு முன்னால கலா செய்ய முடியுமாக இருந்தும் கலா செய்ய இல்லை, அடுத்த ரமலானும் பிண்டிட்டா அடுத்த ரமலான் பின்னினதுக்கு பின்னால கலாவோட சேர்த்து ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி குற்றப்பரிகாரமாக கொடுக்குவாங்க. இதே நேரம் தொடர் நோயாளிகள் இருக்கிறார். தொடர் நோயாளிகள், இந்த தொடர் நோயாளிகள் வயோதிபர்கள், நோன்பு பிடிக்க சக்தி இல்லாத வயோதிபர்கள், தொடர் நோயாளிகள், இவர்களுக்கு நோன்பு வாஜிபே இல்லை. இவர்கள் கஷ்டப்படுத்தி நோன்பு நோக்கக்கூடாது. இவர்களுக்கு நோன்பு நோக்க சக்தி இல்லை. அல்லது தொடர் நோயாளிகள், இவர்கள் நோன்பு நோக்க போய் இவருடைய உடல் பலகீனம் அதிகரிக்கும் என்றிருந்தால், அல்லது நோய் அதிகரிக்கும் என்றிருந்தால் இவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது. இவர்களுக்கு கடமை ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி கொடுக்கிறது. 30 நோன்புக்கும் 18 கிலோ ரமலான் முடிஞ்சதோட கொடுத்துட்டா சரி. ஜகாத்துல் ஃபித்ராவை முற்படுத்தி ரமலானுடைய ஆரம்பத்திலே கொடுக்கிற மாதிரி இந்த நோயாளிகளிடம் 18 கிலோ அரிசியும் ரமலான் இந்த ஆரம்பத்தை முற்படுத்தி கொடுக்கலாம். ஜகாத்துல் ஃபித்ராவுக்கு வேற சட்டம், அதை ரமலானுடைய ஆரம்பத்திலே முற்படுத்தி கொடுக்கலும். அது இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினமோ நேரம் கிடைக்கிற மாதிரி பேசுவேன். ஆனா ஒரு தொடர் நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபிதியா குற்றப்பரிகாரம் ஒரு நோன்புக்கு 600 கிராம் அரிசி, அது ரமலானுடைய முற்படுத்தி ஆரம்பத்தை கொடுக்கலாம். இந்த இடத்தை இன்றைக்கு கொடுக்கலாம், நாளை முற்படுத்தி இன்றைக்கு கொடுக்கலாம். கூடினா இன்றைய 600 கிராம், நாளை 600 கிராம், 1 கிலோ 200 கிராம் இன்றைக்கு கொடுக்கலாம். நாலண்டதை இன்றைக்கு கொடுக்கலாம். முழு ரமலான்டையும் 18 கிலோ வரும் அவருக்கு. 18 கிலோ இன்றைக்கு கொடுத்தா கூடாது. லேசான முறை ஒவ்வொரு நாளும் 600 கிராம் கொடுத்துட்டு வரணும். அதை விட ஆகலைக்கு ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரே அடிக்கு 18 கிலோ கொடுக்கணும். அதே நேரம் இன்னும் ஒன்று இருக்குது. ரமலான் மாதத்துல சிலர் சங்கடம் இல்லாம நோம்ப விடுவாங்க. கொஞ்சம் வெயில் கூட அடிக்குது, கஷ்டமாக இருக்குது, தாங்கிக் கொள்ளலான்னு நோம்ப விட்டுடுவாங்க. ரமலான் காலத்தை சங்கடம் இல்லாம நோம்ப விடுறது பெரும்பாவங்கள் ஒன்று. இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். பெரும்பாவம்னா சாதாரணமான பெரும்பாவம் அல்ல. விபச்சாரத்தை விடவும், மதுவை விடவும், வட்டியை விடவும் பெரும்பாவம் தான் ரமலான் ஒரு கடமையை பாராட்டு, தொழுகையை பாராட்டுறது. விபச்சாரத்தோட பெரும்பாவம், மதுவை விட பெரும்பாவம். நோம்புட காலத்துல ஒருவன் விபச்சாரம் செய்வானா, மது அருந்துவானா? அப்படி செய்யறதாக இருந்தா அவன் ஈமான்ல ஆக பலகீனமானவனாக இருப்பான். கண்ணியமான காலத்துல செய்யப்படும் பாவம் பயங்கரமானது. ஏன்னா இதை விட பெரிய ஒரு பாவத்தை ஒருவன் ரமலான காலத்துல செய்யறதாக இருந்தா, பரலான நோம்ப எந்த காரணமும் இல்லாம ரமலான் பால் காலத்துல விடுகிறான் என்றிருந்தால் அவன் அதை விட பயங்கரமான பாவத்தை ரமலான் பால் காலத்துல செய்வான். அதனால மிக எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே நேரம் ரமலானுடைய மக்ரூஹான விஷயங்கள் இருக்குது. ரமலான்ல துஹருக்கு பின்னால இந்த 12 மணிக்கு பின்னால மிஸ்வாக் செய்யறது அல்லது பிரஷ் பண்றது மக்ரூஹ். ஆனா ஒருவர் தூங்கி சுபஹுக்கு பின்னால் தூங்கினது எலும்பிக்கிறதே 1 மணிக்கு தான். இப்ப வாயிலிருந்து வாடை வருகிறது, இவர் பிரஷ் பண்ணக்கூடாதான்னு கேட்டு இவர் பிரஷ் பண்ணலாம். ஏன்டா இவருடைய வாயிலிருந்து வார வாடை பொதுவாக 12 மணிக்கு பின்னால பிரஷ் பண்ணக்கூடாது, மிஸ்வாக் செய்யக்கூடாதுன்னு ஏண்டா ஒரு நோம்பாளி நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால வாயிலிருந்து வாடை வரும். இந்த வாடையை நீக்கிறது கூடாது. இப்போ 1 மணியாங்காட்டி தூங்கியவர் 1 மணிக்கு எழும்பிக்கிறாரு, இவருடைய வாயிலிருந்து வார வாடை தூங்கி எழுந்தினால வரக்கூடிய வாடை. இந்த வாடையை நீக்கிறதுல பிரச்சனை இல்லை, இவர் கட்டாயம் பிரஷ் பண்ணிக்கொள்ளதான் வேணும். அதே நேரம் ரமலானுடைய நோம்பை பிடிச்சிட்டு மல்மலா செய்கிற நேரம், வாய்க்கொப்பளிக்கிற நேரம், கடைப்பு செய்கிறது. வாய்க்கொப்பளிக்கிற நேரம் எல்லை மீறி கடைப்பு செய்கிறது சுன்னத். பொதுவாக நோம்பாளிக்கு சுன்னத் இல்லை. அவர் கடைப்பு செய்ய போய் தண்ணி உள்ளுக்கு போகும்னு தான் நோம்பு முடியும். அதே நேரம் நோம்பு பிடிச்சிட்டு மனைவியை முத்தமிடுறது மக்ரூஹ். அந்த முத்தம் எல்லை மீறி போகும் என்று சொன்னால் ஹராமாகும். ரமலானுடைய மட்டுமல்ல, பொதுவாக நோம்பு பிடிச்சிட்டு வாசனைகள் பூசுறது மக்ரூஹ். வாசனைகள் பூசுவதை தவிர்த்து கொள்ளும். இதே நேரம் இறுதியாக ஒரு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். பொதுவாக ரமலானுடைய காலம் வார நேரம் இந்த வாட்ஸ்அப்புகள்லையும் ஃபேஸ்புக்கள்லையும் ஒரு ஹதீஸை தர்ஜமா பண்ணி போடுவாங்க. அபூதாவுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், உங்களில் ஒருவர் சஹருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதானை கேட்டால், இதா சமிஅ அஹதுக்கும் அந்நிதாஅ வல் இனாஉ ஃபீ யதிஹி ஃபலா யதஉ ஹத்தா தக்லி ஹாஜதஹு. அதான் சத்தத்தை கேட்டா சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம், அதான் சத்தத்தை கேட்டு சாப்பிட்டதை நிறுத்தமானும் கையில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிறத பூர்த்தியாக தின்னு முடிச்சுட்டே நிப்பாட்டுங்க. எனவே சுபஹுடைய அதான் கேட்கிற நேரம் வாயில் இருக்கிற சாப்பாட்டை விழுங்கலாம், பிளேட்ல இருக்கிறதையும் சாப்பிடலாம்னு சொல்லி இந்த ஹதீஸ் அப்படியே தர்ஜமா பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிடுவாங்க. நாங்கள் இந்த ஹதீஸை மட்டும் பார்த்து ஏமாந்துருக்கோம். இந்த ஹதீஸ் எதற்கு சொல்லப்பட்டதுன்றதை விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தஹஜ்ஜுடைய அதான் ஒன்று இருந்துச்சு, சுபஹுடைய அதான் ஒன்று இருந்துச்சு. தஹஜ்ஜுக்கும் அதான் சொல்லுவாங்க, சுபஹுக்கும் அதான் சொல்லுவாங்க. தஹஜ்ஜுடைய அதான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சுபஹுடைய அதான் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னது ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் எந்த அதான சொன்னாங்கண்டா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான. உங்களில் ஒருவர் சாப்பிடும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் அதான் உங்களுடைய சாப்பாட்டை தடுக்க வேண்டாம் அப்படின்டா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் கேட்டா நீங்க கையில் இருக்கிற பாத்திரத்துள்ள சாப்பிட்டு முடியுங்க, பிரச்சனை இல்ல. இதுவரைக்கும் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் அதான் சொல்லும் வரைக்கும் தான். எனவே அந்த ஹதீஸ் தஹஜ்ஜுடைய அதானை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். தஹஜ்ஜுடைய அதானை கேட்கிற நேரம் கையில் இருக்கிறத பாத்திரத்தில் இருக்கிறத சாப்பிடுங்கண்டாங்க. இந்த காலத்துல தஹஜ்ஜுடைய அதான் ஒன்று இல்லை, எல்லாமே சுபஹுடைய அதான் மட்டும்தான் இருக்குது. எனவே நாங்க அந்த ஹதீஸை வச்சு சுபஹுடைய பாங்கு சொல்ற நேரமும் சாப்பிட்டா என்ன நோக்கம். அதனால அந்த ஹதீஸ் எதற்கு சொல்லப்பட்டதில் விளங்கணும். அது தஹஜ்ஜுடைய அதானுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை மொட்டையா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ஏன்னா நோம்ப பாலாக்கி விடக்கூடாது. அதே நேரம் சஹருடைய முடிவுன்னு ஒன்று தந்திக்கிறாங்க, இதை முடியுமான அளவு பேணும். 4:45 உதாரணம் 5:08 இன்றைக்கு பாங்குண்டா 5:02 சஹருடைய முடிவு ஒன்று சொல்லி போட்டி. 5:08 பாங்கு 5:08 வரை சாப்பிடலாம் தானேண்டா சாப்பிடலாம் தான், பிரச்சனை இல்லை. 5:08 ஆனத்தோட நான் சாப்பிடுறத நிப்பாட்டிடணும். அதான் சொல்லணுன்ற கட்டாயம் இல்லை, நேரம் ஆகிட்டா நிப்பாட்டிடணும். ஆனா இந்த சஹர் முடிவு என்னத்துக்கு வச்சிருக்காங்கடா பேணுதலுக்காக. என்ன பேணுதல்டா, பொதுவாக எங்கிட்ட நாட்டில் தொழுக நேரம் 2 தான். ஒன்று கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு நேரம், அடுத்தது ஏனைய மாகாணங்களுக்கு. ஏனைய மாகாணங்களுக்கு கொழும்புடைய நேரம் தான் வைக்கப்பட்டிருக்கு. கொழும்புக்கும் காலிக்கும் பொதுவாக 2-3 நிமிஷத்துடைய வித்தியாசம் ஒன்று இருக்குதுதான், இல்லாமல் அல்ல. சூரிய ஓட்டத்தின் வித்தியாசம் மனுத்தியாலத்துக்கு மனுத்தியாலம் பொதுவாக வித்தியாசம் ஒன்று இருக்குது. கொழும்புக்கும் காலிக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. ஆனா கொழும்புடைய நேரம் தான் எல்லா மாகாணங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 5:08 ஃபஜ்ர் இருந்ததுன்னா 5:08 கொழும்புடைய நேரம். சில வேளை எங்கட காலிக்கு 5:06 இருக்கிறது.
அதனால தான் பேணுதலுக்காக தான் சஹர் முடிவுன்னு ஒன்றை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தை நாங்கள் தவிர்த்து கொண்டா அது பேணுதலாக இருக்கும். முடியுமான அளவு அதை நாங்கள் பேணிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.